ஐரிஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து லீன்ஸ் சிக்ஸ் சிக்மா ஓகேவா, லீன் சிக்ஸ் சிக்மாலாம் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இதுவும் வந்து ஆன் ப்ராசஸில் இருக்குது. அதே மாதிரி லீன் சிக்ஸ் சிக்மாவும் ஆன் ப்ராசஸில் இருக்க போகுது. ஸோ லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பேக்ரவுண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லீன் சிக்ஸ் சிக்மாவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மாடலில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோடைய ஹிஸ்டாரிக்கல் ஓவர்வியூனா என்ன, ஓகேவா, அதே சமயத்தில் டெஃபினிஷன் ஆஃப் த குவாலிட்டி அண்ட் வாட் இஸ் சிக்ஸ் சிக்மா, இது மூணும் தான் நம்ம வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஸோ இதுதான் வந்து லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் முதல் மாடுலாக நம்ம எடுத்துக்கிட போகிறது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ் சிக்மா. ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸ் சிக்மாவில் முதல்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த சிக்ஸ் சிக்மாங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை முதல்ல வந்து மோட்டோரோலா கம்பெனி, ஜப்பானில் இருந்த மோட்டோரோலா கம்பெனி தான் வந்து என்ன பண்ணாங்க, 1986 புதுவிதமான ஒரு டெக்னிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கு அவங்க சிக்ஸ் சிக்மாலாம் பேர் வைக்கல, சிம்பிளாக ஒரு டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் அதோடைய ப்ரொடக்ஷன் ரேட்டு, அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் ரேட்டையும் வேஸ்டேஜையும் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ரெடியூஸ் பண்ணாங்க. வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அவங்க ஒரு டூலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டூலுக்கு வந்து அவங்க பேரே வைக்கல. அந்த டூலை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்னா, பில் ஸ்மித் அப்படிங்கிறவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ சிக்ஸ் சிக்மா வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணார், முதல்ல வந்து உள்ள அவருடைய கம்பெனிக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இது வந்து நடைமுறைக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர்களால் கொண்டு வரப்பட்டது. ஃபைனலாக சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிற பெயரோட இன்று எல்லா கம்பெனிலையும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரேட்டையும் அதே சமயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டியும் குவாலிட்டியையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் சிக்ஸ் சிக்மாவை அந்த கம்பெனி வந்து கடைபிடிக்கிறதுனால தான். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1920 என்ன பண்ணாங்க, சிக்மா ஹேஸ் பின் யூஸ் அஸ் எ மேத்தமெட்டிஷியன். 1920 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ஒரு மெஷர்மெண்ட் டூலாக தான் யூஸ் பண்ணாங்க. அது வந்து எதுக்காக மெஷர்மெண்ட் டூல்னா, ப்ராடக்ட் குவாலிட்டியோட வேரியேஷனை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் டூலாக தான் இருந்திருக்கு அது 1920. பட் பிற்கால காலத்தோடைய இது வந்து சுழற்சி காரணமாக அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க, 1980s மோட்டரோலா கம்பெனி என்ன பண்ணாங்க, சிக்ஸ் சிக்மாவை இன்ஹவுஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ங்கிற பேரில் அந்த ஒரு நேமால் என்ன பண்ணாங்க, டிஃபெக்டை ரெடியூஸ் பண்ணி காட்டினாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டிஃபெக்டை ரெடியூஸ் பண்ணி காட்டி அதே சமயத்தில் குவாலிட்டி லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டினாங்க. ஸோ அப்புறமா அதே இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸாகவே மாறிடுச்சு. ஸோ இதை வந்து அடுத்தடுத்து அவங்க கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. லேட் 1980s மோட்டரோலா எக்ஸ்டெண்டட் த சிக்ஸ் சிக்மா மெத்தட்ஸ் டு இட்ஸ் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஹவுஸ் இனிஷியேட்டிவ் ப்ராசஸை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணாங்க, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜியை நல்ல ஸ்டடி பண்ணி அதை ஒரு பிராண்டடாகவே மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து டிஃபெக்ட் ரெடக்ஷனுக்கு தான் முதல் முறையாக வந்து மோட்டரோலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியும் காட்டுச்சு. அடுத்தது அகைன் 1991 என்ன பண்ணாங்க, முதல் முறையாக ஃபஸ்ட்டு பிளாக் பெல்ட் சிக்ஸ் சிக்மா எக்ஸ்பர்ட்ஸை வந்து கம்பெனியே வந்து என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் ஃபார்மலைசேஷன் ஆஃப் த அக்ரெடிட்டட் ட்ரைனிங் ஆஃப் சிக்ஸ் சிக்மா மெத்தட்ஸ் அதையும் வந்து யார் கொண்டு வரா, மோட்டரோலா தான் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி. அடுத்தது 1995 என்ன பண்ணுறாங்க, 80ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து அதே சிக்ஸ் சிக்மா வந்து மிஸ்டர் ஜாக் வெல்ச் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்காக
அவங்களுடைய அந்த கொலாபரேஷன் வந்து நியூயார்க்கோட கொலாபரேட் ஆயிருக்கு. ஸோ காங்க்ளமரேட் கார்பரேஷன்ஸ் இன்கார்பரேட்டட் இன் நியூயார்க். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக் தன்னோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் அதனுடைய குவாலிட்டியும் அதனுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் தன்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த சிக்ஸ் சிக்மா வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணார். இது எப்போன்னா 15 வருஷம் 1995ல் நடக்குது. அகைன் 2000 என்ன ஆகுதுன்னா, இந்த சிக்ஸ் சிக்மா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு டூலாக மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கை வந்து எல்லா மேக்ஸிமம் அந்த கம்பெனியில் உள்ள ஹையர் எம்ப்ளாயீஸ்லேருந்து ஓரளவுக்கு மிடில் லெவல் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் அதை வந்து இப்போ ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கு தேவையான கன்சல்டன்சிஸை கொண்டு வந்து இப்போ இன்னும் சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜியை வந்து அந்த கம்பெனியில் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது வந்து சும்மா ஆரம்பித்து நாளைக்கு விடுற அது ஒரு ப்ராசஸ். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட்ஸ் நாட் அ இட்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பெஞ்ச் மார்க்குங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோ அந்த அச்சீவ்மெண்ட் தான் அதனுடைய பெஞ்ச் மார்க். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 நிமிஷத்தில் ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகுது அப்படின்னா 40 மினிட்ஸில் ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகுது அப்படின்னா ஸோ 40 மினிட்ஸில் வந்து சிக்ஸ் சிக்மா மூலியமா 40 மினிட்ஸில் வந்து அந்த ப்ராடக்டை 40 மினிட்ஸில் அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 40 மினிட்ஸுங்கிறது தான் இப்போ அந்த சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை பெஞ்ச் மார்க். அகைன் என்ன பண்ணுவாங்க, அந்த 40 மினிட்ஸை அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அகைன் 10 மினிட்ஸ் குறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இப்படியே குறைக்கிறதுக்கான இது, அதாவது அதனுடைய முந்தின அச்சீவ்மெண்ட்டே வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சுக்கிட்டு அதை வந்து இன்னும் அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி 30 மினிட்ஸ் அந்த ப்ராடக்டை 30 மினிட்ஸில் கொண்டு வர்றது இப்படிங்கிறத பற்றி யோசிச்சு ஸோ பெஞ்ச் மார்க்கை செட்டப் பண்ணி அதனோட குவாலிட்டி வைஸாகவும் சரி, அதனோட ப்ரொடக்ஷன் ரேட்டை கம்மி பண்ணுறது வைஸாகவும் சரி. ஸோ இப்படி கண்டினியூஸாக வந்து அந்த கம்பெனியில் வந்து ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயிஸையும் சேர்த்து ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த சிக்ஸ் சிக்மாவோட முதல் அத்தியாவசியமான முதல் வேலை. ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ வி வில் லேர்ன் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தட். மோட்டரோலா ஃபஸ்ட்டு மோட்டரோலா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது மோட்டரோலா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணாங்க, பீரியட் ஆஃப் டிசைனை வந்து கொண்டு வந்தாங்க. அகைன் பீரியட் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் வந்து ஏசியா ப்ரௌன் பவரி அண்ட் அலைட் சிக்னல் இந்த மாதிரி கம்பெனிஸோட இன்னும் வந்து ரிஃபைன் ஆகுது. அகைன் அதனோட ரிசல்ட்டை வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அலைட் சிக்னல் அகைன் இட் இம்ப்ரூவ்ஸ் இட். அதனுடைய அவேர்னஸ் இன்னும் வந்து சில கம்பெனி வந்து இன்னும் பகிர்ந்துக்கிறாங்க. நோக்கியா, பம்பார்டியர், செய்பல் அப்படிங்கிற கம்பெனிஸ் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அகைன் அதனுடைய அடாப்ஷன் சிக்ஸ் சிக்மாவோட அடாப்ஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகி சோனி, அவேரி, கிரேன், விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து அடாப்ட் ஆகுது. இப்போ not only in the single multinational company, maximum number of multinational companies they are having Six Sigma for increasing their quality as well as their customer satisfaction. இது கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய ப்ராடக்டை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்பெனி, ஈவன் நேஷனல் லெவல் கம்பெனி, தே ஆர் ஃபாலோயிங் திஸ் சிக்ஸ் சிக்மா. So these are all the history about this business strategy of Six Sigma. அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிக்ஸ் சிக்மாவோட கன்க்ளூஷன். ஃபைனலாக வந்து சிக்ஸ் சிக்மாவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி, பிஸ்னஸ் ட்ரைமன் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி the multi-dimensional structured approach to reinforce business strategies into various aspects. என்னெல்லாம் அப்படின்னா, ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது டிஃபெக்டை லோயர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது அகைன் ரெடியூசிங் த ப்ராசஸ் வேரியபிலிட்டி, அகைன் ரெடியூசிங் த காஸ்ட், increasing the customer satisfaction, and finally increasing the profit. So இந்த each and every various aspectலையும் எதை வந்து பங்கெடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, எந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பங்கெடுக்க வைக்கிறாங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் சிக்ஸ் சிக்மா. தட் இஸ் த கன்க்ளூஷன் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி. ஸோ அகைன் we will move on to the next thing, that is quality. ஸோ இப்போ இந்த சிக்ஸ் சிக்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் தெளிவாக ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் தெளிவாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டியை பற்றி குவாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ குவாலிட்டினா வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக என்னென்னு நினைப்போம்,
குவாலிட்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட்ஸை பொறுத்து தான் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம வந்து புட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர் அழகு விஷயமா அந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ஆஸ்தட்டிக் சென்ஸில் வந்து இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட டியூரேஷன் வந்து அதிக அதிக வருஷம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதை யூஸ் பண்ணுற விதம், அதை கையாளுற விதம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கலாம். மெயின்டெனன்ஸ் அதை பற்றி யோசிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோடைய நீடை பொறுத்து தான் வந்து அமையுது. ஸோ இந்த கஸ்டமரோட நீடை எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக வி கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி. இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிற ஒரு கம்பெனியோட மோட்டோவாக மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் திஸ் பர்டிகுலர் குவாலிட்டி. குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து என்ன ஒரு ரேஷியோ வந்து நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். Performance is to expectation. Okay, the ratio between performance and the expectation is nothing but quality. So performance அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, performance is done by the company, expectation is the requirement by the customer. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 1 இருக்கு, ஆனால் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் 2 இருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1/2. ஸோ 1/2 மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் 0.5. ஸோ நம்ம இப்போ குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிக்ரீஸ்ட். ஓகே, குவாலிட்டி வந்து என்ன ஆகுது, இட்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அதே அதே விஷயத்த வந்து நம்ம வந்து இன்னொரு விதமாக திங்க் பண்ணுவோம். த சேம் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் 2. ஓகே, த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 1. ஓகே, ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு பெர்ஃபார்மன்ஸை வந்து 2 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி. அப்போ இட்ஸ் நத்திங் பட் 2/1. ஸோ 2/1 இஸ் நத்திங் பட் 2. ஸோ நவ் வாட் ஹேப்பன் டு குவாலிட்டி? குவாலிட்டி இஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸிங். ஸோ பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கு 2 மடங்கு உழைத்தால் மட்டும்தான் we can able to achieve that quality. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டியை பற்றின பெர்ஃபெக்ட் டெஃபினிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேஸ்ட் அப்பான் த எக்ஸ்பெக்டேஷன், இட்ஸ் a ratio between the performance and the expectation. So it's nothing but quantified definition about the particular quality. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபர்தராக மூவ் ஆகும். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த குவாலிட்டி, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்னா நம்ம தெரியும் இல்லையா. இங்கே நம்ம டைமென்ஷன் என்ன நம்ம வந்து சொல்கிறோன்னா, அதனுடைய பல பரிமாணங்கள், குவாலிட்டியோட பல பரிமாணங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ குவாலிட்டியோட பரிமாணங்கள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து என்னென்னா ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்தவரை, ஃபங்க்ஷனாலிட்டி ரெஃபர்ஸ் டு த கோர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் தட் சாட்டிஸ்ஃபைஸ் த கஸ்டமர். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டை பற்றின ஃபியூச்சர்ஸே வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லேப்டாப் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த லேப்டாப்போடைய இன்ச்சஸ், ஓகே, அதனுடைய இன்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது அதனுடைய ப்ரொசஸர் i3. அடுத்தது அந்த i3ல அது எத்தனாவது ஜென்ரேஷன், 10th ஜென்ரேஷனா, 8th ஜென்ரேஷனா, ஆர் 7th ஜென்ரேஷனா, 5th ஜென்ரேஷனா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 8th ஜென்ரேஷன். ஓகே, அடுத்தது அதோடைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 TBன்னு வச்சுக்கணும். ஓகே, ஸோ அகைன் வேறு ரேம், அதனுடைய ரேம் கெப்பாசிட்டி வந்து ஒரு 8 GBன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய வாரண்டி பீரியட் ஆர் தட் டியூரபிலிட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் தே ஆர் கிவிங் 2 years. ஒரு கம்பெனி 2 yearsன்னு கொடுக்குது. ஸோ ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லு, அவங்க 1 year கொடுக்குறாங்க. ஸோ வேர் த கஸ்டமர்ஸ் வில் கோ மீன்ஸ் த கஸ்டமர் வில் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் பிகாஸ் தே ஆர் ப்ரொவைடிங் 2 years. ஸோ இது ஹெச்பி, இது டெல் அப்படின்னா தே வில் ஆட்டோமேட்டிக்லி த கஸ்டமர் வில் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ பேஸ்ட் அப்பான் த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ், the customer will go for that particular product. ஸோ எப்படி இந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோடைய ஃபியூச்சரை பொறுத்து தான் அமையுது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் we have to be get knowledge about. ஸோ அடுத்தது குவாலிட்டியை பொறுத்த ரிலையபிலிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 years அப்படிங்கிறது டியூரபிலிட்டிலே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆட்டோமேட்டிக்லி த ரிலையபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் மோர்.
2 இயர்ஸ் வாரண்டி பீரியட் குடுக்குறாங்க, இல்ல 2 இயர்ஸ் கேரண்டி பீரியட் குடுக்குறாங்க, ஆர் ஆன் சைட் வாரண்டி பீரியட் குடுக்குறாங்க, ஆர் கேரண்டி பீரியட் குடுக்குறாங்க அப்படின்னாலே டெஃபினெட்லி த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் வொர்த்தபிள் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 வருஷத்துக்கு உழைக்குதுன்னா கண்டிப்பா அது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மேபி அப் டு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் கண்டிப்பா அது வந்து உழைக்கும், நம்ம வந்து யூஸ் பண்றத பொறுத்து. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் அடுத்தது யூசபிலிட்டி. யூசபிலிட்டி இஸ் நத்திங் பட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒரு the particular same product they are providing the user friendly options. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோம். ஸோ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சிம் கார்டை வைக்கிறோம். ஓகே, ஸோ சைடில் அந்த சிம் கார்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம் கார்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம அந்த சிம் கார்டை அந்த பொசிஷனில் தான் வைக்க முடியும். ஸோ அதுக்கு மாற்றி வேற ஒரு பொசிஷனில் வச்சோன்னா இட் வில் நாட் டேக். ஸோ அந்த பொசிஷனில் வைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்லாட்டே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபுல் ப்ரூஃப் டிசைன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் வந்து பர்டிகுலர் சிம் கார்டை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இட் மேக் ஃபார் தட். ஸோ இது யார் பார்த்தாலுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் யூசபிலிட்டி. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் அந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாட்டனா இந்த கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்லி தே வில் வித்ட்ரா தேர் ப்ராடக்ட். அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றின அந்த நாலேஜ் வந்து அவங்களால கேதர் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் வித்ட்ரா இட். ஓகே, ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் குவாலிட்டியை பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட் திங் வி வில் மூவ் ஃபார் த மெயின்டெனபிலிட்டி. ஸோ மெயின்டெனபிலிட்டி எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஹவு வி ஆர் மெயின்டைனிங் தட் பர்டிகுலர் ஏசி. ஸோ கண்டிப்பாக ஏசி மாட்ட வர்றவங்க அவங்களே சொல்லிடுவாங்க த பர்டிகுலர் சர்வீஸ் இன்ஜினியர். ஸோ ஹவு many months we have to clean that particular ஏசி. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 5 இயர்ஸுக்கு ஒரு தடவையோ 10 இயர்ஸுக்கு ஒரு தடவையோ த பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் வில் கம் அண்ட் செக் த ஏசி. இஃப் யூ ஆர் காலிங் தட் இஃப் யூ ஆர் காலிங் மீன்ஸ் தே வில் கம் அண்ட் செக் இட். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் இட் இஸ் ஹேவிங் satisfied ஒர்க் ஆர் நாட், இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே மெயின்டெனபிலிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய நான் ஏசி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இட் வில் கம் அண்டர் தட் மெயின்டெனபிலிட்டி. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு குவாலிட்டியை பற்றி பார்த்தோம், அட் த சேம் டைம் ரிலையபிலிட்டி பற்றி பார்த்தோம், ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி பார்த்தோம், ரிலையபிலிட்டி பற்றி பார்த்தோம், யூசபிலிட்டியை பற்றி பார்த்தோம். நவ் மெயின்டெனபிலிட்டி பற்றி பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் மூவிங் ஃபார் எஃபிஷியன்சி, ஹவு த பர்டிகுலர் அவுட்புட். ஸோ ரொம்ப இப்போ ஒரு சேம் இப்போ ஒரு லேப்டாப்பை தான் பற்றி பேசணும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ i3 8th ஜென்ரேஷன், ஹவு மச் இட் வில் த ப்ராசஸர் இட் வில் ஒர்க் based upon that particular RAM. So the RAM decide the particular function, the efficiency of that particular laptop. ஸோ இப்போ அதே i3 இன்டெல் பென்டியம்க்கு பதிலாக இன்னொரு ஏஎம்டி ப்ராசஸருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஏஎம்டி ப்ராசஸ் கம்பேர் டு இன்டெல் பென்டியம் இட் வில் gives some lesser process than the இன்டெல் பென்டியம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஏஎம்டியும் வந்து இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்டெல் பென்டியம் இட் வில் ஒர்க் much better in the electronic components. ஸோ இதெல்லாம் எதில் வருதுன்னா எஃபிஷியன்சியில் சொல்லலாம். aesthetic, ஸோ லுக் வைஸ் how the look it was, whether the look is good or bad. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃபைனலாக அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ this much of things are there if you are knowing about the quality. ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம குவாலிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் we will move for the serviceability finally. So for serviceability is nearly about that maintainability. ஸோ மெயின்டெனபிலிட்டி செல்ஃபாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ சர்வீசபிலிட்டி அகைன் சர்வீஸ் இன்ஜினியரை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வர வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு ரிமோட் ஏரியாவில் வந்து
சர்வீஸ் பண்ணக்கூடிய இப்போ இடம் பக்கத்தில் இல்லைன்னா வி won't go for that particular product because இப்போ சர்வீஸ் பண்ணுற இடம் பக்கத்துலேயே இல்லை அப்படின்னா how we can அதை எப்படி நம்ம வாங்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் எங்கே பக்கத்தில் ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு போயிடும். ஈவன் தோ தே ஆர் கிவிங் பெட்டர் ஃபியூச்சர்ஸ், அது சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் பக்கத்தில் இல்லை. ஸோ வி ஒன் 2 வருஷம் கழிச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு தே வில் கோ ஃபார் another one product where the service is available in their remote area, even though in the remote area. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது தான் வந்து சர்வீசபிலிட்டி. ஸோ இது எல்லாமே எது கண்ட்ரோலில் வருது அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி நைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ப்ராடக்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஃபார் ஒவ்வொருத்தரும், அதாவது டிஃப்ரெண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் I mean international standard organization. So several organization as well as several engineers, how they are in அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி குவாலிட்டியை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெமிங் அப்படிங்கிறவர் எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குவாலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ as anything that enhances their satisfactions. ஸோ அவர் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டெமிங் சொல்கிறாரு. ஜுரான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிட்னஸ் ஃபார் யூஸ் those product features which meet the needs of the customers and thereby provide product satisfaction, freedom from deficiencies. Okay. ஸோ டிஃபிஷியன்சி எந்த ஒரு டிஃபிஷியன்சி, அதாவது எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லாமல் அட் த சேம் டைம் ஈஸி டு யூஸாகவும் இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் வந்து என்னென்னா கஸ்டமரை வந்து முழுமையாக சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவர் வந்து ஜுரான்கிறவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அந்த டெஃபினிஷனை. ஸோ நெக்ஸ்ட்டு again ASQC, COPC and ASO, these are all some of the organizations. So அந்த ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the total of features and characteristics of a product or services that bear on its ability to satisfy stated or implied needs. Okay. ஸோ எந்த அளவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நீடை வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து தாங்குது அப்படிங்கிறது தான் வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தட் பியர் ஆன் இட்ஸ் எபிலிட்டி வித் இட்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹவு த ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் த ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து குவாலிட்டியை பற்றி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அகைன் சிஓபிசி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவாலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் நாலேஜ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் தட் would enable them to provide accurate and consistent solution to the customer at the very first attempt. அதாவது ஒவ்வொரு லெவலில் வந்து சரி பண்ணாமல் முதல் அட்டம்ப்ட்லேயே அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கஸ்டமரோட மொத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பெறக்கூடிய அளவுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஓபிசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் குவாலிட்டிக்கு தனியாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிகிரி டு விச் இஸ் செட் ஆஃப் இன்ஹரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஃபுல்ஃபில் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஓ இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தே ஆர் புட்டிங் சம் செப்பரேட் டெஃபினேஷன் ஃபார் குவாலிட்டி. ஸோ எனிவே, ஸோ எல்லாமே வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா, ஃபைனலாக வந்து கஸ்டமரோடைய ரிக்யர்மெண்ட்ஸையும் கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் பொறுத்து தான் வந்து அவங்க ஃபைனலாக அந்த குவாலிட்டியோட டெஃபினேஷனை வைக்க வர்றது. ஸோ ஃபைனலாக இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு மீட் த ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர். Okay, so from that we are concluded that the 4 activities should be mandatory for understanding the quality and handle the particular quality. First one is understanding the customer requirements. Second one, design the product and services that satisfy those requirements. So we have to design product as per their requirements. So next, developing. So in the design process we have to develop it. ஸோ கம்பெனியில் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ரிக்வயர்மெண்ட் நீடு இது டிசைனு, இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அகைன் வி ஹாவ் டு கண்ட்ரோல் அண்ட் வி ஹாவ் டு மேனேஜ் தட் பர்டிகுலர் ப்ராசஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸை வந்து இருக்கக்கூடிய ஃபண்ட் ஜென்ரேட் எவ்வளோ ஃபண்டு நம்மகிட்ட இருக்கோ அந்த ஃபண்டுக்குள்ளே நம்ம வந்து எப்படி வி ஆர் மேனேஜிங் அண்ட் வி ஆர் கண்ட்ரோலிங் டு ஃபுல்ஃபில் தேர் பர்டிகுலர்
requirements. இந்த விஷயங்கள் இந்த 4 activities are interrelated together, and finally how how the satisfaction is made. Okay, so இதுதான் வந்து final conclusion about quality. So now we will move on to next, what is Six Sigma. ஸோ சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மெத்தடாலஜி. ஸோ பிஸ்னஸ் மெத்தடாலஜினாலே கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் பத்தாது, அதே சமயத்தில் நமக்கு ப்ராஃபிட் தரக்கூடியதாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்பெனிலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ த ஸ்ட்ரீம்லைனிங் ஆப்ரேஷன்ஸ் இன்சைட் த கம்பெனி, அது ஈவன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து எடுத்து செல்கிற வரைக்கும் ஃபைனல் அவுட்புட் அந்த ப்ராடக்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து கஸ்டமர் கையில் சேர்க்குற வரைக்கும் வி ஷுட் நாட் மெட் எனி ஃபெயிலியர். அதே சமயத்தில் அந்த குவாலிட்டியும் வந்து எப்போவுமே இம்ப்ரூவ்மெண்ட்லேயே இருக்கணும். அதே சமயத்தில் டிஃபெக்ட்டுங்கிறது 1 DPM. ஓகே, ஸோ டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா மில்லியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கணும்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக 3.4 அளவுக்கு தான் டிஃபெக்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சிக்ஸ் சிக்மாவோட கான்செப்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து லேட்டராக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எலிமினேட்டிங் டிஃபெக்ட்ஸ் இன் எவ்ரி ஆர்கனைசேஷன் வைட் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ் சிக்மாவோடைய மெயின் மோட்டோ ஆர் மெயின் விஷன். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 6 லெவல் இருக்குது. ஒன்று வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது விஷன், மூணாவது பெஞ்ச் மார்க், நாலாவது கோல், அஞ்சாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட், அண்ட் ஆறாவது வந்து ரோபோஸ்ட் மெத்தடாலஜி. ரோபோஸ்ட்னா திடகாத்திரமான டிசைன், திடகாத்திரமான ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்தன்டு ப்ராசஸ் ஆர் ஸ்ட்ரென்தன்டு மெத்தடாலஜி. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து சிக்ஸ் சிக்மாக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ப்ராசஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து வந்து என்ன அப்படின்னா, எ பிஸ்னஸ் கேன் ஸ்ட்ராட்டஜைஸ் இட்ஸ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் drive revenue increases, cost reduction and process improvements in all parts of the organization. ஸோ என்ன அதனுடைய மெயின் மோட்டோ அப்படின்னா, காஸ்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அட் த சேம் டைம் இது எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இதை வந்து எப்படி கடைபிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் சிக்ஸ் சிக்மாவோடைய மோட்டோ. ஸோ இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த ப்ராஃபிட்டபிலிட்டி as well as the reduction of cost and the improvement of process. அடுத்தது விஷன். அதனுடைய விஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஃபெக்ட் ஃப்ரீ. ஓகே, ஸோ அகைன் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எக்காரணத்தை கொண்டும் குவாலிட்டியை வந்து இழந்துடவே கூடாது. ஸோ டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்கணும். இட் ஹாவ் டு ஷோ த பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் இன் த ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அதே சமயத்தில் இது வந்து டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமான ப்ரெஷரை எம்ப்ளாயிக்கு கொடுத்துடாம பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டோட அந்த டிஃபெக்ட் ஃப்ரீயை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து விஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் சிக்ஸ் சிக்மா. நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். ஆல்ரெடி இந்த பெஞ்ச் மார்க் பற்றி சொல்லிட்டேன். இப்போ ஒரு 45 மினிட்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னா அகைன் அந்த 45 மினிட்ஸை எப்படி வந்து 30 மினிட்ஸாக கொண்டு வரோம், அகைன் 30 மினிட்ஸை 25 மினிட்ஸாக எப்படி கொண்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த அச்சீவ்மெண்ட்டே வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து சிக்ஸ் சிக்மாவோடைய பெஞ்ச் மார்க்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஃபார் த செகண்ட் திங். ஸோ இதுக்கு வந்து ஒரு பீஸா டெலிவரி வந்து ஒரு 60 நிமிஷத்தில் டெலிவரி பண்ண வேண்டியதை எப்படி 45 மினிட்ஸில் வந்து டெலிவரி பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்கிறது கூட சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி யூஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வி வில் go for other three segments, that is goal. Okay, so goal என்னவா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி ஆர்கனைசேஷன் கேன் கீப் எ stringent goal for themselves and work towards achieve them during the course of the year. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சு அந்த டைம் பீரியடில் இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக மேலும் மேலும் அந்த ஆர்கனைசேஷன் முழு மூச்சோட முனைதல், அதுதான் வந்து கோல் ஆஃப் சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி. ஸோ அப்படின்னா தான் குவாலிட்டியை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், ப்ராசஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
அட் த சேம் டைம் காஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட முடியும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர், டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி இருக்குது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி, ஹவ் யூ ஆர் அனலைசிங் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் தட். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் எதுவும் ஃபெயிலியர் இருக்குது அப்படிங்கிறத அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஹவ் யூ ஆர் ஓவர் கம் தட் பர்டிகுலர் ஒன், எப்படி நம்ம வந்து அதை விட்டு வெளியில் வர போகிறோம். ஸோ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. ஈவன் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் விச் இஸ் யூஸ்ட் இன் சிக்ஸ் சிக்மா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். நெக்ஸ்ட் ரோபோஸ்ட் மெத்தடாலஜி. ஸோ ரோபோஸ்ட் மெத்தடாலஜி இஸ் நத்திங் பட் இந்த சிக்ஸ் சிக்மாவை விட்டால் வேற ஒரு பர்டிகுலர் அவைலபிள் ஒரு பெர்ஃபெக்ட் டூல் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கோ, டிஃபெக்ட் ஃப்ரீயாக கொண்டு வரதுக்கோ வேற ஒரு டூல் இப்போ வரைக்கும் வந்து சிக்ஸ் சிக்மாவை தாண்டி ஒன்றும் வரல. ஸோ இப்போ வரைக்கும் அப் டு திஸ் பர்டிகுலர் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன், ஸ்டில் சிக்ஸ் சிக்மா இஸ் இன் மார்க்கெட் டுடே. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் அகைன் அண்ட் அகைன் வி ஆர் இந்த சிக்ஸ் சிக்மா பற்றி நம்ம வந்து அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செப்பரேட் பிளேலிஸ்ட் இட் இஸ் அவைலபிள் இன் மை யூடியூப் சேனல். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு முதல் முறையாக வந்து லீன் சிக்ஸ் சிக்மா பற்றி லென்த்தியஸ்ட் டெஃபினிஷன் ஐ எம் ட்ரைங் டு கிவ் த்ரூ மை சேனல் இன் அவர் ரீஜனல் லாங்குவேஜ், தட் இஸ் தமிழ். ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு லீன் சிக்மா சிக்ஸ் சிக்மா சம்மந்தப்பட்ட அடுத்த ஒரு மாடலில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.